புனித அந்தோனியாருக்கு உகந்த மாதமான இந்த ஜூன் மாதத்தில் அந்தோனியாரின் புதுமைகளை கேட்டு தியானித்து ஜெபிப்போம். உப்பு நீர் நன்னீராக மாறிய பொறுமை. அந்தோனியார் அருட்சகோதரர்களுடன் மெசினாவில் வாழ்ந்தார். அங்கு அவர்களுடைய மடத்தின் பக்கத்தில் இருந்த கிணற்று நீர் உப்பு நீராய் இருந்தது. எனவே அங்கு இருந்த மடத்து சகோதரர் நன்னீர் பெறுவதற்கு வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்தது. அவர்கள் அனுபவித்து வந்த துன்பத்தை கண்டு இரக்கம் கொண்டவரான அந்தோனியார் இறைவனை வேண்டி பிரார்த்தித்தார். அதன் பயனாக கிணற்று உப்பு நீர் நன்னீராக மாறியது. இந்த நிகழ்வு சகோதரருக்கு துன்பத்தை குறைத்து மகிழ்ச்சியையும் கொடுத்தது. எனவே சகோதரர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். மேலும் அவர்கள் அந்தோனியார் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தனர். இன்றும் பலன் கொடுக்கும் தோடை மரம் புதுமை. புனிதர் 5 காய பிரான்சிஸ் அசசியாரின் சபையில் அந்தோனியார் இணையும் போது அவருக்கு வயது 25. அவர் அச்சபையில் அந்தோனி என்னும் நாமத்தினை சூட்டியவராக அச்சபையின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். மேலும் தான் ஒரு வேத சாட்சியாக மரிக்க வேண்டும் என்னும் வாஞ்சையுடன் கடவுளை பிரார்த்தித்து வந்தார். அவருக்கு 1220 நவம்பர் மாத கடைசியில் ஸ்ரேட்டர்களின் அனுமதி கிடைத்தது. அதன் பிரகாரம் கடற்பயணத்தை மேற்கொண்டவர் 1221 கோடை காலத்தில் மொரோக்கோ சென்று அடைந்தார். அங்கு கடுமையான ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டார். அவரது துணையாளர் பிலிப்னோ அருட்சகோதருடன் மீண்டும் போர்த்துகல் தேசத்துக்கு அவருடைய தலைவர்கள் தீர்மானத்தின்படி பயணமானார். பயணத்தின் போது ஏற்பட்ட கடும் புயல் காரணமாக அவர்கள் சென்ற கப்பல் இத்தாலியின் அண்மையில் உள்ள சிசிலி தீவை அடைந்தது. அங்கிருந்த துறவியர் மடமான மெசினாவில் சகோதரர் பிலிப்போவின் பராமரிப்பில் சிறிது காலம் தங்கியிருந்தார். மடத்தில் சுகமடைந்த அந்தோனியார் அந்த மடத்திலும் முன் போலவே தோட்ட வேலை செய்வதில் விருப்பமும் ஆர்வமும் உடையவரானார். அவர் காட்டிய முயற்சியின் பயனாக அன்று அவர் அங்கு நட்ட தோடை மரம் இன்றும் நின்று பூத்து காய்த்து பலன் கொடுத்து வருவதாக வரலாறு உண்டு. மட்டுமல்ல, அவ்விடத்தை தரிசிப்பவர்கள் கண்டு களிக்கவும் ஒரு புனித பண்டமாகவும் காட்சி பொருளாகவும் விளங்குகிறது. இத்தனை வருடம் கழித்தும் புனிதரின் நாமத்தை அத்தோடை மரம் நன்றியுடன் உலகுக்கு நினைவுறுத்துகின்றது. இந்த அற்புதமானது எல்லாம் வல்ல இறைவன் புனிதர் அந்தோனியார் மூலம் அவரது உறுதியான பிரசன்னத்தை மக்களுக்கு கற்பிக்கும் பாடமாக அமைந்துள்ளது.